guys, it's me, SK Tamil Gaming. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். It is Granny Chapter 2. அது நாங்க சொல்லும்போதே தெரியுதா? இது டேனியல் உங்க மக்களே. அதாவது சைடு சென்டர் சேகர் கோபால் டேனியல் மக்களே. போன கிரானி 1ல நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம கூட ஆடியன்ஸா வந்திருப்பாரு தலைவர் டேனியல். இப்பொழுது இவர் ஆடியன்ஸால ஆட்டோக்காரர் டேனியலா மாறிட்டாரு. அதாவது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட விளையாட வந்துட்டாரு. இது வரைக்கும் பிளேயர் டேனியலா தானே போட்டிருக்கேன் மக்களே. ப்ரோ பிளேயர் டேனியலா மாறுவாரு. ஆனா நான் அப்படி கிடையாது, அல்ட்ரா ப்ரோ பிளேயர் மக்களே. கிளவி நான் இங்க இருக்கேன், இங்கே வா மக்களே. எனக்கு தெரிஞ்சு கிளவி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா மக்களே, நீ என்ன டிராப்ல பண்ணிக்கிட்டு கிளவி வருதுடா. டேய் கிளவி வருதுடா. அடே என்ன பண்ற? அட திருட்டு பாய். டேய் கிளவி வருது வரடா. டேப் ஆஃப் பண்ண கூடாதா? அட போங்கடா. ஆமா நம்ம கிளவன. ஏய் ஸோ மக்களே, இப்போ நம்ம ஃபுல்லாக கிளவனை பார்க்கவே இல்லை, கிளவி மட்டும்தான் பார்த்தேன். சொன்னவனே என்னடா 2 பேரும் லாக் பண்ணுறீங்க? டே தப்புடா செல்லங்களா, தப்பு. ஸோ மக்களே, உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். போன மேட்ச் நான் சொல்லியிருப்பேன் கிரானி 2 போடுறேன்னு, அதுவும் போட்டாச்சு. நம்ம கூட இருக்கிற டேனியல் பிளேயரும் வந்தாச்சு. பட் ஆனால் அவங்களால பேச முடியாது, அது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருங்க. சரி மக்களே விளாடலாமா? அதாவது இன்னைக்கு நம்ம எந்த எஸ்கேப் பண்ண போறோம்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு இல்லை, அதாவது போட் எஸ்கேப் மக்களே. சாரி, போட் எஸ்கேப் பண்ண போறோம் மக்களே. போட் எஸ்கேப், போட் எஸ்கேப். என்ன மக்களே புரிஞ்சிருச்சா? போட் எஸ்கேப் பண்ண போறோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம தேட போகிறோம். தலைவர் தக்காளி டேனியல் அடி வாங்கிட்டு அப்படி சொன்ன கிரானி வருதுடா, இது ட்ராப்பை திறடான்னு கைப்பில் திறக்கவே மாட்டேறாருன்னு அடம். சரி என்ன பண்ணுறது? சரி நம்ம டே டேனியல் கிளவி எங்கே வருதுன்னு பாரு. கிளவி கிளவணுங்களோ டே ஃப்ரீ கேமரான்னு குடுறா, வரும்டா. ஃப்ரீ கேமரான்னு மேலே இருக்கும் பாரு, லெஃப்ட் சைடு. மக்களே நான் பார்க்கவே இல்லை, நான் ஒரு சைடாக வந்துட்டு இருக்கேன் மேலே இருக்குமோன்னு. திருட்டு கிளவினா நல்ல வேலை மக்களே, நம்ம தப்பிச்சிட்டோம். மேலே கிளவன் இருக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். சீக்கிரம் பாடுறா, நான் மேலே போகணும்டா. நான் மேலே போகிறேன் போ. டேய் அது முன்னாடியே சொல்ல மாட்டியாடா பல் சட்டை எங்க இருக்கு? அங்கே தாண்டா நான் இப்போ ஏறணும்னு இருந்தேன். அதுக்குள்ள நமக்கு ஹெலிகாப்டர் கீ கிடச்சிக்க, அது தேவையில்லாது. ஏய் திருட்டு கிளவி, உனக்கு என்ன வேலை இப்போ? டேய் கிளவி எங்க இருக்கா? சீக்கிரம் பாரு. டைனிங் ரூம் கிட்டேயா? டேய் திருட்டு கிளவி உங்களுக்குலாம் கிளவி பாட்டுக்கூடா. மக்களே பொசுக்கு அடிச்சு போட்டா மக்களே. அடிச்சுட்டா. இந்த டேனியல் சரியா கோஆபரேட் பண்ண மாட்டேறா. டே நான் சொல்ற மாதிரி பண்றா. மக்களே ஒரே நிமிஷம் இருங்க. டேனியல் கொஞ்சம் கிட்ட வாங்க. எங்க இருக்கீங்க? ரைட்ரா டேனியல் கிட்ட வாடா. ஐயோ நான் கீழே இருக்க பாரு, இங்கே இருக்கேன். கீபோர்டு அடி வாங்கிட்டியா? நான் இங்கே வர வைக்கிறேன். ஐயோ போடா, எங்க ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சோங்க. கீழே 2 பேர் இருக்காங்க. கீழே கிளவி இருக்கு. இங்கே கிட்டக்க இருக்குடா. கன்று இருக்கிற இடத்துல இருக்குது, பார்த்து.
ஆ தெரியலையே, நான் இங்கே இருக்கேன். ரெண்டு பேரும் கல்வி ஜஸ்ட் க்ளோஸ் மக்களே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கல்வி ஜஸ்ட் க்ளோஸ்ல வந்துரு மக்களே, ஜஸ்ட் க்ளோஸ்ல. கீழே தான் 2 பேர் கீழே இருக்காங்க, நானே மேலே தான் வந்துட்டேன் மக்களே. ஜஸ்ட் க்ளோஸ். என்னடா இது ஹெலிகாப்டர் எஸ்கேப் காணதே கிடைக்குது. எங்கடா கண்ணே கிளவி வரும் பாரு. கலவா நீ இது டேன் டே நீ என் பக்கத்தில் உட்கார்ற மக்களே. நமக்கு செயின் கட்டுற வெற்றிகரமாக கிடச்சிது, ஆனால் அது தேவையில்லாதது. சரி மக்களே, டே கிளவினுங்கடா அடிச்சியா இல்லையா? கிளவியா கிளவுனர்றா, நான் கீழே போகணும்டா. கீழே போகிறவா, என் பின்னாடியே வா, எனக்கு பாதுகாப்பாக மட்டும் வா. எனக்கு பாதுகாப்பா வாடா. நீ என் பின்னாடி வா, எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருப்பான் போட்டுக்கிட்ட. தெரியல, நீ என் பக்கத்தில் வா. எங்கே இருக்கா மக்களே? நமக்கு ஸ்பார்க் பிளக் கிடச்சிருச்சு, நமக்கு தேவையான. என்னது? ஓ அவன் கால் தான் மக்களே. டேனியல் காலை பார்த்து ஏதோ பொருள் இருக்குன்னு. அருமையா. என்னது? எனக்கு ஸ்பார்க் பிளக் கிடச்சிருச்சு. இனி வந்து ஹேண்ட்வீலு, போட் கீ, அப்புறம் கேஸ். சரி மக்களே, நமக்கு ஃப்ரெஞ்சு கிடச்சிருச்சு. சாரி ஃபார் ஸ்கிப்பு, ஒரு ஆட் வந்துச்சு. வெப்பன் கீ கிடச்சிருச்சாமா மக்களே. சூப்பரா, அதை கொண்டு போடா. நான் இங்கே போய் மீட் வச்சுட்டு ஷார்ட் கட் எடுத்துட்டு, அதுதான் பெஸ்ட்டு. நான் ஷார்ட் கட் எடுத்துக்கிறேன், நீ ஸ்டன் கட் எடுத்துக்கோ. அப்போ பொருள் யாரா செட் பண்ணுவா? டொமேட்டோ கிளவி இங்கே தானே இருக்குது, நான் பின்னாடி இருக்கிறேன்டா. நான் முன்னாடி இருக்கேன்டா. அட பாவி, முடிச்சு விட்ரு. நானும் கன் எடுக்கலடா. ஏன்டா டே உழப்பாரடா. கன் எடுத்துட்டியா? நான் கிளவி நான் என் பக்கம் வர வைக்கிறேன். கண்ணை காணும்டா. டேய் நான் கண்ணே நீ எடுக்கலடா. நீ கிளவி என் பக்கம் வர வச்சிட்டேன். இரு நான் உன் பக்கத்தில் வர. கிளவி சுட்டுரு. இங்கே வா கிளவி வரும் பாரு. கிளவி கம்மியர். ஏன் கிளவி இங்கே இருக்கு பாரு. சுடுறா போடி. கிளவி வருவான் பாரு, கிளவி வந்துடுவான். நான் போய் மீட் எடுக்கிறேன். ஓகே, என் கூட வாடா. மக்களே, இந்த வீடியோ நான் உங்ககிட்ட அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். நாங்கள் கேமில் தான் கோஆப்ரேட் பண்ணியிருப்போம். ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆடப்பாவி, கொஞ்சம் பேச கொடுக்கடவா, ஒன்றும் ஆகாது. கிளம்ப வரான் பாரா. ஸோ மக்களே, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுக்கிட்டே இருங்க. எந்த பக்கம் போகிறேன்னு தெரியாமல் போயிட்டுருக்குற மக்களே, அந்த அளவுக்கு ஆச்சு நிலமை. இங்கே வா சோறு தரவா. சோறு கீழே போட்டுக்கலாம் மக்களே. நீங்கள் மீட்ரு இருக்குது, அது கடிச்சிருமோ பயப்படாதீங்க. சோறு போடுறதுனால நம்ம ஒன்றும் பண்ணாது. ஹெலிகாப்டர் கீ தேவைப்பட. நம்ம போட்டோ எஸ்கேப் பண்ணுறோம். என்னடா நீ தண்ணியில். ஸோ மக்களே, நமக்கு சேஃப் கீ கிடச்சிருக்கு, நல்ல விஷயம். என் புல்லெட்டை ரீலோட் பண்ணிட்டு என் பின்னாடி வாடா. சேஃப்க்கு ஏன் கூட வாடான்னா எங்கடா போகிறேன். போட் கீ கிடச்சிருச்சு. சூப்பர். என்கிட்ட கேஸ் கிடச்சிருச்சுடா. பாத்ரூமில் இருக்கு. வா என் பின்னாடி வா. போட் கீ எடுத்துட்டு வாடா. கன் வச்சிருக்கேன். சரி நான் வச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அதான் கீழே ஸ்டன் கட்டுருக்கா. என்கிட்ட கேஸ் சொல்லி நிற்கு. மக்களே, நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். நான் போய் போட் கீ எடுத்துட்டேன். வேணாம். சரி எடுத்துட்டு வா. அதான் கீழே தான் 2 கண்ணும் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா நீ போட்டுருவோம், அவங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேன். ஓகே சூப்பர். போட் கீ எடுத்துட்டு வாடா. அவ்வளோதான். நான் கேஸ் செட் பண்ணி நீ ஹேண்ட்வீல் மட்டும் கிடச்சா அவ்வளோதான் மக்களே. நம்ம எஸ்கேப் இருக்கும்டா. எனக்கு தெரிஞ்ச மக்களே, இந்த வீடியோ ஸ்ப்ளெண்டர் கிட்ட இருக்கும். ஸ்ப்ளெண்டர் பண்ணிட்டேன். அதான் கன்ஃபார்ம் எனக்கு மேலே தான் இருக்கும்டா. இப்படி பயந்துட்டேன்டா. நம்ம கீழே போய் போட்டு வரேன். ஷார்ட் கண்ணுங்க. சூப்பரா. நான் மேலே போகிறேன். எனக்கு அந்த பிக்சர் மட்டும் எடுத்துட்டு வா. ஒன்று மேலே. செக்யூரிட்டிக்கு எடுத்தியாடா? செக்யூரிட்டிக்கெல்லாம் நான் எப்பயும் ஓப்பன் பண்ணிட்டேன்டா. ஓ சரி. நான் எதுக்கும் கையில் ஸ்டன் கன் எடுத்துக்கிறேன். மேலே இல்லை நான் கண் வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு ஸ்டன் கன் வச்சுரு. நீ ஒவ்வொரு பிக்சராக கொண்டு வா. இங்கே இருக்கும். கிராண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுடா. ரிலீஸ் பண்ணிடுச்சா? முடிச்சிட்டேன். கவலைப்படாது. இப்போதான் ரீட் பண்ணது 1.
ஆரம்பம் அமக்களம். இரு பிக்சர் அங்கே இருக்கான்னு பார்த்து வரேன். பிக்சர் இங்க ஒன்று இருக்கு, அப்புறம் இங்கே ஒன்று இருக்கு, அப்புறம் இந்த பாத்ரூம்ல ஒன்று இருக்கு. சரி இரு இரு உள்ள போய் இதை போய் செட் பண்ணிட்டு வரேன். இங்கே ஒன்று இங்கே இல்லையா? சரி நான் பார்க்குறேன் மேலே இருக்கான்னு. ஹேண்ட்வில் மட்டும் கிடச்சிச்சுன்னா மக்களே பிரச்சனையே இல்லை. நீ ஏறிட்டியாடா? இருக்கான்னு பார்த்தியா? இருக்கா இங்கே? ஒன்று வச்சிட்டேன். வெறும் ஹேண்ட்வில் தான் இருக்குது. டோர் ஸ்கேப்புக்கு தேவையில்லை. அது வெப்பனுக்கு இங்கே தான் எடுத்தியா? இன்னொரு பிக்சர் கிடைச்சிருச்சு. நான் கீழே போய் இதை எடுத்துட்டு வரேன். சூப்பரா சூப்பரா சூப்பரா. டேய் செயின் கட்டுற எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்தேன். ஹேண்ட்வில் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன்டா. டேய் செயின் ஹேண்ட்வில் இங்கே இருக்குடா. எங்கடா? ஹேண்ட்வில் தேவையில்லை, போட் இல்லை. ஓ போட் வீல் காலையிலோட ஹேண்ட்வில். சரி டே நான் கீழே போய் அந்த பிக்சர் எடுத்துட்டு வரேன். இரு கிளவி வரானா பார்க்குறேன். வா 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 பிரச்சனை இல்லை. வா 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 ஆள் ஓகே. பாத்ரூம் கிட்ட போகிறேன். செயின் கட்டுற எடுத்துட்டு வா. இருடா பாத்ரூம் கிட்ட அப்படியே குளிச்சிடுறேன் இங்கேருந்து. சரி சரி கீழே செயின் கட்டுற குதி. ஐயோ வந்துட போகிறாங்கடா. இல்லை நான் இங்கே வர வச்சிட்றேன். ஏன்னா இங்கே தான் வருவானுங்க. பாத்ரூம் நான் எடுத்துட்டேன்டா. என்னது? ஐயோ கிட்ட இருக்கான்டா கிராண்ட்பா. ஆனால் பார்க்கல. ஜாம்பு எங்க கிட்ட? இங்கே அவன் தூங்க இடத்துல நின்றுட்டு இருந்தான். ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டேன். ஏன் தெரியுமா? நான் கீழே சத்தம் போட்டேன்ல மேலே, அதனால தான். எப்பாடி ஆனால் ஈஸியாக தப்பு. சரி அது ஓகே. செயின் கட்டுறீங்க, செயின் கட்டுறது. செயின் பிக்சர் வச்சிடுறேன். பிக்சர் தேவையில்ல, ஃபஸ்ட்டு செயின் கட்டுறது. ஹேண்ட்வில் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ எங்கேயோ எடுத்தேன்டா, மறந்தே போயிட்டேன். எதுக்குடா ஸ்ப்ளெண்டர் பண்ணி செயின் கட்டு? எனக்கு தெரிஞ்சிருச்சுடா எங்கே இருக்குன்னு. ஐயோ எங்கே இருக்குடா? ஐயோ மறந்தே போயிட்டேன். ஸ்ப்ளெண்டர் மேன் எனக்கு செயின் கட்டுற வேணும்டா. ஓ ஆமாம்ல, அது கட் பண்ணும்ல அந்த பாக்ஸை. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, க்ரோ பாரு. அதான்டா இங்கே தானே எடுத்தேன். இங்கே தானே எங்கேயோ. கிடச்சிருச்சுடா. எங்கடா? மேலே தானே? கிடச்சிருச்சு. நான் உழப்பிட்டேன்டா. மேலே வா மேலே வா. மக்களே இந்த மாதிரி என்ன மாதிரி யாரும் இந்த மாதிரி நடக்க மாட்டாங்க ஒரு சைடாக. மேலே ஒன்று நம்பி கிளவி ரீஸ்பேண்ட் ஆயிடுச்சுடா. சரி சரி பரவாயில்ல, நீ வாடா. சடனாக வந்து சர்ப்ரைஸ் நினச்சிச்சுன்னா இங்கே இருக்கு பாரு கிளவி. திருட்டி கிளவி இங்கே வா. ஹேண்ட்வில் மப்பி கிடச்சிருச்சு. நீ எங்கே இருக்க? நான் மேலே தான் இருக்கேன். வா வா வைக்கல வைக்கல வைக்கல. யாரும் இல்லை யாரும் இல்லை, கவலையே படாத. 2 பேருமே ஸ்பாட் விட்டா. இல்லை இல்லை கிளவன் இருக்கா, நான் பார்த்துக்கிறேன். இரு 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 அவசரப்படாடா. நான் பாத்ரூம் கிட்ட இருக்கிறேன். இப்போ கிளவி இங்கே வருவான். நாம் எப்படி இருக்கேன்? நான் இங்கே இருக்கேன். உங்க பின்னாடி தான் இருக்கேன். போய் ஹேண்ட்வில் செட் பண்ணிட்டியா? இல்லை இல்லை போயிட்டு இருக்கேன். ஏன் அது அப்படி தான் போகணுமா? ஷார்ட் கட்ரா சுற்றி போகிறதுக்கு. ஏங்க யாருக்கே ஷார்ட் கட்டு சுற்றி போகிற கூட முடையாமா? மக்களே என்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாக முடிச்சிச்சு மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்க. போட்கே எங்க இரா ஸ்டார்ட் இன்ஜின் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன்டா. ஏன்டா? ஒன்றும் இல்லை விட்ரு. மக்களே ரொம்ப ஸ்பீட் ரன். அந்த ரொம்ப ஸ்பீடாகவே முடிச்சிட்டோம் மக்களே. ஒரே நாளில் முடிச்சிட்டோம். ஒரே நாள் 2 நாளுக்கு ஒரு கிராடி கொட்டலிக்குதான். நமக்கு அதில் தேவையில்லை மக்களே. நம்ம வேலை முடிஞ்சா